என்னாச்சு? வெங்காயம் உரிக்குது மாப்பிள. அட உரிக்காம தோலால பிடிச்சிக்கிறது. சும்மா வெங்காயம் உரிச்சா கண்ணு காந்தாது. உன் மாமா பார்த்தா என்ன ஆகுறது? அவன் திட்டுவாமா. ஏன் தாத்தா மாமா நீங்களே ஊர்ல எல்லாருக்கும் ஆடு மாடு எல்லாம் வாங்கி தரீங்க, நான் ஆசைய வளர்க்க இந்த ஆட்டுக்குட்டி வாங்கிட்டாங்க. நீ ஆசைப்பட்டேன்னா உன் மாமா யானை குட்டியே வாங்கி கொடுப்பான். அவ்வளவு பெருசு உன்னால மேய்க்க முடியுமா? என்ன பேசுற நீ? தமிழ் தான் பேசுது. சும்மா மாப்பிள. காத்து பட்டா கருத்து போவேன்னு வேலையை கட்டி மறைக்கிறான். முத்தத்துல அடிக்கிற வேல் முதுகுல பட்டா அவ முகத்தை சொல்லிக்கிறான். ஆடு வேணுமா ஆடு? மாமா என்ன அதே இதையும் பேசிட்டு பாப்பாவுக்கு மாப்பிளை பார்த்து வந்தது சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஏம்மா ஓ மாம உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுது. எஸ் மாப்பிள்ளைய நான் பார்த்துட்டேன்ல. நானும் பார்த்தேன்ல. மகாராஷ்டிர மாதிரி இருக்கான். யா உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த ஊருக்குள்ள அப்படி ஒரு பையனே கிடையாது. அது மட்டும் இல்ல, காணிகரை நிறைய இருக்கு. அதுக்கு நடுவு ஒரு பெரிய கேணியே இருக்குதுல்ல. மாடி வீடு இருக்கு. அதுக்கு ஏறி போறதுக்கு படிக்கட்டு இருக்குல்ல. மாமா என்ன இது மாப்பிளையோட படிப்பு சொல்லுங்க. படிப்பாது அதானே என்ன படிச்சா ஏது படிச்சான்னு எங்களுக்கே தெரியாது. கொல்ல படிப்பு படிச்சிருக்கா. ஆமா கொல்ல. நீ ராணி மாதிரி வாழலாம். ஆமே உன் சம்மதத்தை கேக்குது. என்ன சொல்ற சொல்லம்? போ கிழவா. மாமா பாப்பாவோட வெக்கத்தை பாத்தீங்களா? பாப்பா பொண்ணு வெக்கப்படுது, நீங்க மாமா வெக்கப்படுறீங்க. தம்பி வளைகார தம்பி, பாப்பாவுக்கு கை நிறைய நல்ல விலை உசந்த வளையலா பார்த்து போட்டு விடு. சரிங்க. வளைய வளைவே வளைய வளைவே. ஏய் இப்ப நாங்க என்ன கிளவி கிளவின்னு சொன்னோம். அது என்னடா காம்பவுண்டுக்குள்ள வந்தோன்னு சவுண்ட பலமா குடுக்குற. இறங்கடா கீழே. பாப்பா கம். நக்மா வளையல் இருக்காடா? இல்லைங்க. ஐஸ்வர்யா ராய் வளையல் இல்லைங்க. சிம்ரன் வளையல் அதுவும் இல்லைங்க. என்னடா எதை கேட்டாலும் லொல்லைங்க லொல்லைங்கங்கற. கண்ணாடி வளையல் இருக்காடா? இருக்குங்க. மாமா மாமா எனக்கு கண்ணாடி வளையல் போட போடுற. கொல்லங்குடி கருப்பாய் வளையல் இருக்காடா? இருக்குங்க. கண்ணாடி வளையல பாப்பாவுக்கு போடு, கருப்பாய் வளையல இந்த பீப்பாய்க்கு போடு. பாருங்கப்பா. என்ன பாருங்கப்பா டோருங்கப்பா. மாப்பிள ஒண்ணு தான் பார்க்க வர்றாரா? கை நிறைய வளையல் போட்டு கலகலன்னு ஆட்டி காட்டணுமா? அப்படின்னா டோலாக்கு அந்த பக்கம் போய் வந்து டேய் மாமா பாருங்க மாமா உங்க குழந்தைய பொண்ணு. டேய் போடா. அம்மா டேய் அறிவு கட்ட நாயே. பாப்பாக்கு வளைய பொண்ண கை வரிக்கிற மாதிரி போட்டு கண்ணு கலங்க வச்சிட்டாடா. எந்திரா எந்திரா. ஏய் என் மாப்பிளைக்கு கோபம் வர வச்சிட்டியாடா. எப்படிடா பொம்பளைங்க கை சைஸ் தெரியாம எப்படிடா வளையல் போடலாம்? வளையல போட நீங்க விடுங்க மாமா. வளையல போடுறீ மாவனே. வளையல் வளையல் போடுறான்டா வளையல். பாப்பா அடிக்கடி பட்டுச்சா? ஒண்ணும் இல்ல, மருமக மேல இருக்க பாசத்துல படக்குன்னு கையை நீட்டிவிட்டா. நீ ஒன்னும் வருத்தப்படாத. சரிங்க. அளவு எல்லாம் உடைஞ்சு போச்சு. எம்புட்டாச்சு? 100 ரூபா ஆச்சுங்க. நான் தரேனப்பா, நான் தரேன். இந்தா 150 வச்சுக்க. சந்தோஷம் வரங்க. நம்ம பண்ற அக்கிரமத்துக்கு ஒரு அளவே இல்லையா? ஏயா பொம்பளைங்களுக்கு வளையல் போட்டா கை வலிக்காதா? பாப்பாவுக்கு சீக்கு வராம பாத்துக்கணும். இல்ல ஊசி போடுற டாக்டர் உதப்பட்டே சேர்த்து போயிருவான். ஏய் மாப்பிள, ஊருக்கு ஒரு கல்லை எடுத்து விடுறா பாப்போம். டேய் நாய் குலைக்கிற சத்தமும் பறவை பறக்கிற சத்தமும் கேக்குது. மனுஷங்களாம் அசந்து உறங்கிட்டாங்க உள்ள இருக்கடா. இதாண்டா நல்ல சந்தர்ப்பம், வாங்கடா. ஏய் நாய் குலைச்சிட்டு ஓடி வருதுடா. கொண்டு வந்த கோழிக்கறி தூக்கி போறா. சாப்பிடு சாப்பிடு. கழுத்து மணியை முதல்ல வருங்கடா. காட்டி கொடுத்த போது அழகு இருக்கா? மணி சத்தம் சல் சல்னு கேட்டு தூங்குற எழுப்பிட்டு போகுதுடா. சாணியை உருண்டை உருண்டையா உருட்டி மணிக்குள்ள தள்ளுங்கடா. அப்பதான் சத்தம் கேட்காது.
வாங்கடா மாட்டை கொண்டு வாங்க வாங்க. என்ன தைரியம் இருந்தா நம்ம ஊர்ல வந்து அவன் மாட்டை திருடுவானுங்க மாப்ள. அவனுங்களை மரத்துல கட்டி வச்சு கை கால வெட்டினா சரி வருவானுங்க மாப்ள. ஐயா அவனுங்களே வயிற்று பழப்புக்காக மாடு களவாட வந்திருக்கானுங்க. அவனுக்கு கையை கால வெட்டி அந்த பாவத்தை நாம சேர்த்துக்குவேன். இவனுங்களை அனுப்பிச்சு வச்சவங்களை வர சொல்லிக்கிறேன். கருப்பணசாமி கோயில் முன்னாடி உட்காந்து பேசி தீர்த்துக்குவோம். யாரா எங்க ஊர்ல மாடு தேட வந்தவன்? செத்த நேரம் நான் கண்ணசுட்டேன், அதுக்குள்ள 5-6 ஆகி போச்சா? நீ சின்ன பையன் ரொம்ப பேசுற. டேய் சுருட்ட கீழே போடுறா. ஏறி மிதிச்சேன், திங்கிறதுக்கு வாயும் இருக்காது பல்லும் இருக்காது. ஏப்பா கோடசாமி, எங்க ஊர் பெருங்கரையில ஒருத்தனுக்கு ஒரு பொருளை பிடிச்சிருந்தா கேட்க வேணாம், பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும். சரி அவனுக்கு அந்த பொருளை பிடிச்சிருக்குன்னு எடுத்துட்டு போப்பான்னு சொல்லிடுவோம். ஒன்னா தாயா பிள்ளையா பக்கத்து ஊர்ல நம்ம வாழ்ந்துக்கு இருக்கப்ப இப்படி ஒரு காரியத்தை செஞ்சு விட்டியாப்பா. ஏன் செஞ்ச? சரிப்பா, நடந்து போச்சு. நாங்க அம்புட்டு தூரத்துல இருந்து வரோம். என்ன அபராதம்னு சொல்லுங்க, கட்டிட்டு போறோம். என்னடா பேச்சு பேசுற? மீச முடிய பிடிக்கிற தலையில சொட்ட ஒழிச்சுன்னு பேசுறியா? அறிவில்லை உனக்கு? நீ கொடுக்குற அபராத பணத்தை ஆளுக்கு 5-10 பிரிச்சு எடுத்து போறோமா? அப்ப மொத்தமா நீயே வச்சுக்கிற போறியா? டேய் இந்த முறப்பெல்லாம் வேற எல்கையில வச்சுக்க மகனே. நாங்கெல்லாம் திருச்சூர் யானையவே குடிச்சாக்கல் கட்டி தோல் தூக்கிட்டு வந்தவங்கடா. பொம்மையா இருக்கும்பா. அப்படின்னா அப்பளமா நொறுங்கி போயிருவடா. சரி, இப்ப நாங்க என்ன செய்யணும்? நடந்ததுக்கு வருத்தம் தெரிவிச்சுட்டு இனிமே நடக்காதுன்னு ஒரு உறுதி சொல்லிட்டு போங்க. மாப்ள என்ன சொல்றீங்க? இன்னைக்கு சரின்ட்டு போவானுங்க, நாளைக்கு நம்ம பொண்டு பிள்ளைங்க ரோட்ல நடக்கும்போது காதல் கடத்துல இருக்கிறத அத்திட்டு போவானுங்க, தோடுதவங்கிட்ட புடிக்கிட்டு போவானுங்க. இன்னைக்கே அதுக்கு ஒரு முடிவு கட்டியாகணும். அக்கா பொங்க செம்புல பால் எடுத்துட்டு வா. ஒவ்வொரு மனுஷனோட உடம்புல ஓடுற ரத்தமும் ஆத்தா மாறல குடிச்ச பாலுன்னு சொல்லுவாங்க. கூட்டுல இருந்து உசுறு போறதுக்கு முன்னாடியும் காட்டுல கட்டை வந்து சாம்பலானதுக்கு பின்னாடியும் இந்த பாலுக்கு மனுஷனுக்கு ஒரு பந்தம் இருக்கு. அதனால எத்தனை வருஷமானாலும் சரி, 7 தலைமுறையானாலும் சரி, என் ஊர் எல்லையில இருந்து ஒரு எறும்பு காக்கா குருவியும் கூட களவு போக கூடாது. இனிமே என் தாய் பிள்ளையெல்லாம் களவாணி பயம் எல்லாம் சந்தோஷமா வாழணும். பால் அடிச்சு சத்தியம் பண்ணி கொடு. இந்த வீராயி மாறல குடிச்ச பால்ல வீரம் இல்லாம போயிருச்சா கோட்டச்சாமி? 10 இளவட்டம் தோல்ல தூக்கி போட்டு தொங்குன்னு ஓடி வந்திருந்தா கூட மாட்ட கொண்டு வந்திருக்கலாமே. பால்ல அடிச்சு சத்தியம் வாங்கிட்டாங்களே, நம்ம பரம்பரையே கேவலப்பட்டு போச்சே. இந்த பொல்லாத பொழப்பால ஊரெல்லாம் நமக்கு பொல்லா பானம் தான் மிச்சம். உள்ள போடி. இப்படிக்கே 7-8 ஆட்டுக்குட்டியை என் புருஷன் தூக்கிட்டு வந்துட்டாருன்னு அந்த பெருங்கரக்காரங்க கமுதக்குடி கம்மாக்குள்ள வச்சு உங்க அப்பாவை வெட்டிப்பிட்டாங்க. அன்னையில இருந்துதே உன் தாய் கழுத்துல தாலி கயிறு தங்கல. அந்த கோபம் இன்னும் ஆத்தா மனசுக்குள்ள கொத்துமுள்ளா இருந்து குத்திக்கிட்டு இருக்கியா? அந்த காலத்துல இருந்தே அவங்களுக்கும் நமக்கும் ஆறாத பகையா போச்சு. அட விடுங்க தாச்சி, சும்மாவே பெருங்கறக்கறாங்க. மீச முடி முறியற அளவுக்கு முறுக்கி தெரிவாங்க. இனி வீசி காமிப்பாங்களே, நான் எப்படி அவங்க மூத்திரம் முடிப்பேன்? சித்தப்போ பின்ன என்ன கொடைச்சாமி, அவங்கள விட நம்ம எதுல குறைச்சல்? வித்து செலவழிக்க சொத்து சுகம் இல்லையா? இல்ல 5 மணி கட்ட பணம் இல்லையா? அந்த ஊருக்குள்ள ஒரு பையன் 100 ஆள் பேச்ச ஒரு ஆள் பேசுவானே, அவன் பேர் என்னடா? உலகவாயன் சித்தப்பு. அவன் நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட மோதிக்கிட்டு இருக்கான். அவனை சரி அதை விடு, இது சொந்த பிரச்சனை. அவன்கிட்ட நான் ஒண்டி மோதி பாத்துக்கிறேன். அவனை அசிங்கப்படுத்திட்டு மாட்டை தூக்கிட்டு வாங்கடான்னு சொன்னா அவன் என்ன கேவலப்படுத்திட்டானடா. எல்லாம் உங்களால தான்டா.
இன்னைக்கு மரியாடா என்னைக்கும் போயிடும். இந்த கோட்டச்சாமி வைக்கிற கொல்லில ஒரு நாள் அவன் குடும்பமே எரிஞ்சு சாம்பலாகி போகும்டா. என்ன நடக்குது இந்த வீட்டுல? எல்லாம் அவங்க உங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. இது பாட்டுக்கு அடிபட்டு வந்து நிக்குது. கை கால் உடைஞ்சிருந்தா என்ன ஆகுறது? சுமையை தூக்கி வேலை செஞ்சா பாப்பா வளராதுங்கிறதுக்காக தானே முத்தம்மாக்காக்கு வருஷத்துக்கு 10 மூட்டை அரிசி கொடுத்து நல்ல நாள் பெரிய நாளுக்கெல்லாம் துணிமணி எடுத்து கொடுத்து வச்சிருக்குது. அப்புறம் அந்த வேலை இது பார்த்தா நானே பேசிட்டு இருந்தேன். எப்படிங்க ஆளாளுக்கு விட்டதை பார்த்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. உன் பாட்டுக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணா செஞ்சுட்டு வந்துடுற. ஒன்னால அவங்கிட்ட நாங்க திட்டு வாங்கிட்டு இருக்கோம்ல. அட உன் மாமன் கேக்குதுல, பதில சொல்லு. நான் என்ன இன்னும் சின்ன பிள்ளையா? விரல பிடிச்ச நடந்துட்டு இருக்கேன். நாளைக்கு வாக்கப்பட்டு போற இடத்துல எனக்கு தண்ணி தூக்க தெரியாம சோறாக்க தெரியாம இருந்தா ஊருக்காரங்க என்ன சொல்லுவாங்க? இந்த புள்ளைய உங்க மாமா ஒரு விவரமும் தெரியாம வளர்த்து வச்சிருக்காருன்னு தானே சொல்லுவாங்க. யாராவது எங்க மாமாவை தப்பா பேசினா என்னால தாங்கிக்க முடியாது. அதனால இதெல்லாம் கத்துக்கிறதுக்கா அந்த அக்கா வர வேணான்ட்டேன். தப்பா பெரியப்பா? அட இதுல என்ன மாமா தப்பு இருக்கு? தப்பு இல்ல மருமகனே. பாருங்க, உங்க மகன் கிட்ட போய் சொல்லுங்க. அப்பா மருமக சொன்னதை கேட்டேல? வர்ற தை மாசம் வரைக்கும் தாங்காது. தாங்காதா? தூங்காது. அட என்ன மாப்பிள யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படியே மாப்பிள வீட்டுக்கு போய் வர சொல்லிட்டு வந்துருவா. வாங்க வா வாங்க மாமா. மாமா என்ன இது? யாராவது ஏதாவது கொடுத்தா வாங்கணும்னு தேங்க்ஸ் நீங்க சொல்லணும். கொடுத்த அக்காவங்க இருக்காங்கல்ல, அவங்க நோமென்ஸ் அப்படின்னு சொல்லணும். அமெரிக்காவில எல்லாம் இப்படித்தான் சொல்லுவாங்க. ஆமா, நீங்க அமெரிக்கா போயிருக்கீங்களா? ஆமா, ஒரு சொம்பு தண்ணிக்கெல்லாம் அமெரிக்காவுக்கு போவாங்க. ஏன் கர்நாடகாக்கு போல? அதான் வருஷம் வருஷம் போறவங்க இல்லைன்னு சொல்றாங்களே. சைலன்ஸ். இது ரொம்ப வயலன்ஸ். மாமாவுக்கு சுகர் ரொம்ப ஜாஸ்தி. அதான் ஸ்வீட்டை லேசா டச் பண்ணி விட்டாரு. நான் பூந்து விளையாட்டுமா? சும்மா இருக்கு மாமா. வந்த இடத்துல தப்பா எடுத்துக்கு போறாங்க. அவங்க தப்பா எடுத்தாலும் சரி, தவறு எடுத்தாலும் சரி, நான் பூந்து விளையாடத்தான் போறேன். விருந்தாக்குறேன், இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. சாப்பிடலாமா? என்னப்பா வர வாரத்துல நிச்சயத்தை முடிச்சுட்டு விருந்த எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டா சரியா போச்சு. அப்ப சொன்னா சரிதான். அப்போ நாங்க வரங்க. ஒரு நிமிஷங்க. என்ன பஸ்ஸுக்கு அவங்க கிட்ட காசு கேட்டியா? ஒரு நிமிஷம் உள்ள போறாங்க. இது வேற இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. என்ன வண்டா? இல்ல சவுண்ட். என்ன சவுண்ட்? பசி சவுண்ட். அட மாப்பிள காது கிட்ட வந்து வண்டு ரீங்கார விட்ட மாதிரி ஒரு சவுண்ட். என்ன சிரிப்பு மாமா? மாப்பிள சம்பந்தம் பேச வந்த இடத்துல கல்யாணம் பேசி முடிக்கிறதுக்கு முன்னால கை நனைக்க கூடாது மாமா. என் காதுக்குள்ள வண்டு கூடு கட்டுறது உறுதியாகி போச்சுடா. அட யாரையா உங்களை கையை நினைக்க சொன்னது? வேட்டியில் தொடச்சிட்டு போவோம். வேட்டி பார்த்தா மாமா துணில் தொடச்சிட்டு போவோம். இது எங்க தோட்டத்துல பூத்த பூ. நானே என் கையால தொடுத்தது. எங்க வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்கு இது முதல் சீதனமா இருக்கு. என்ன இது? மல்லிகை ஃப்ளவர். ஆமா, இது மேட் இன் யுஎஸ்ஏ. நம்ம ஊர்ல கிடைக்காது. உங்க சென்டிமெண்ட்கள் தாங்க முடியலடா. தமாஸ்கார புள்ள. நாங்க போயிட்டு வரேன். நான் இருந்து சாப்பிட்டு போறேனுங்க. என்னத்தா பூமையில இவ்வளவு அவசரம் எங்கத்தா போற? எங்க பெரியப்பா வீட்டுக்கு போறேனே. பூமையிலுக்கு கல்யாணமாம் இல்ல. இந்த ஜில்லாவிலேயே இந்த மாதிரி கல்யாணம் நடக்கலங்கிற மாதிரி நடத்திடுவாரு இல்ல. அப்புறம் 5 ரூபாய் கையில இருந்தா கள்ளு கடைக்குள்ள போலாமா சாராய கடைக்குள்ள போலாம்னு தான் எல்லா பையிலும் யோசிப்பான். 5 பைசா பாக்கெட் இருந்தாலும் என் மாப்பிள்ள மருமகளுக்கு என்ன வாங்கிட்டு போலான்னு தான் நினைப்பான். இந்த கல்யாணத்தை மட்டும் சாதாரணமா நடத்திடுவானா? அம்மா பேரை மருமகளுக்கு பூமையில் வச்சுட்டோம்னு என் மாப்பிள்ள ஒரு நாள் கூட பேர் சொல்லி கூப்பிட்டது இல்லையா? பாப்பா பாப்பான்னு தானே கூப்பிடுறான். ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துருப்பாங்களா? இது வரைக்கும் நீனும் ஒரு வார்த்தை நம்ம பூமையில என் தம்பி அதட்டி பேசிருக்குமா? பூமையில் கல்யாணம் ஆகிறது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா காலாகாலத்துல என் மாப்பிளைக்கு ஒரு கல்யாணம் நடந்திருந்தா இந்நேரம் குடும்பம் குழந்தைன்னு இருந்திருக்கும். அது நடக்கலையே.